Praise the Lord. வாழ்க்கையில ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன், இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்ல, இனிமேல் தொடர்ந்து முன்னேறிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை பெருசா வந்து இனிமேல் நான் வாழவே முடியாது, முன்னேறவே முடியாது, என்ன பண்ண போறேன் அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், நான் இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுது, அந்த பிரச்சனை தான் உங்களுடைய இனிமேல் நீங்க பார்க்க போற வெற்றிக்கு ஒரு அடித்தளமா விளங்க போகிறது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி கானான் தேசத்துக்கு வராங்க. அவங்க வர வழியில அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான், இனிமேல் நம்மளுடைய அடிமைத்தனம் மாறிடுச்சு, நல்ல வாழ்க்கை வாழ போகிறோம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நிம்மதியா வாழ போறோம்னு நினைச்சிட்டு வர நேரத்துல செங்கடல் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா, பெரிய தடையா நின்றது. அப்ப அவங்க பெரிய பயத்தோடு கலக்கத்தோடு, அவ்வளவுதான், நம்ம இந்த செங்கடலையே மாள போறோம், இனிமேல் நமக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற நேரத்துல தான் அந்த செங்கடலை கர்த்தர் அவர்களுக்கு வழியாக மாற்றினார். பாருங்களேன், யாத்ராகமம் 14:29 இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையின் வழியாய் நடந்து போனார்கள், அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது, இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். ஆமாங்க, எந்த செங்கடல் அவர்களுக்கு தடையா இருந்ததோ அதே செங்கடல் அவர்களுக்கு ரெண்டு புறமும் மதிலாக நின்று ஒரு பெரிய வழியையே வாழ்க்கை பயணத்துல அவர்களுக்கு அந்த பெரிய வழியாய் மாறினது. உங்க வாழ்க்கையிலும் இப்ப நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பெரிய பிரச்சனை அது பிரச்சனை இல்லைங்க, உங்க வாழ்க்கையில நாளைக்கு நீங்க பார்க்க போகிற மேன்மைக்கு அதுதான் காரணமாகவே மாறப்போகிறது. நிச்சயமாகவே அந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதமாய் மாறும். God bless you all.